எந்த சாமியாக இருந்தாலும் சரி, சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், அம்மனாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே ஒரே விதமாக தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ இதில் வந்து யார் டக்குன்னு வந்து சாமி போய் பார்த்துட்டு வரா அப்படின்னா 2 நபர்கள் தான். அதிகமாக பணம் படைத்தவர்கள், அது ஒரு கேட்டகரி. அடுத்தது அதிகாரம் இருக்கிறவங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா டக்குன்னு அங்கே லைன்லலாம் நிற்க வைக்க மாட்டாங்க. உடனடியாக போய் அங்கே கூட்டு வந்துடுவாங்க. நேராக வந்து கூட்டு வந்து கருவறையிலே உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் பூஜைலாம், ஸ்பெஷல் பூஜைலாம் சொல்லி அனுப்புவாங்க. அப்போ வந்து கருவறையில் உட்காந்து சில பேருக்கு மட்டும் பூஜை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய மன திருப்தி. இப்போ ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா, ஒரு பணக்காரர் போகிறாரு, அவருக்கு வந்து என்னன்னா கருவறையில் போய் உக்காந்தோன்னா தெய்வத்தோட அனுகிரகம் முழுசாக கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அர்ச்சகருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் அதிகமாக காசு போடுறாரு அப்படின்னா டெஃபினட்டாக உள்ள கருவறையில் கூட்டு போய் உட்கார வச்சு பூஜைலாம் பண்ணி அனுப்புவார். அது பணக்காரருக்கு சந்தோஷம், அர்ச்சகருக்கும் சந்தோஷம். ஆனால் இது வந்து தெய்வத்துக்கு வந்து இது எப்படி பார்க்கும், கடவுள் எப்படி பார்ப்பார் அப்படின்னா அது ஈக்குவலாக எடுத்துப்பார் அப்படின்னா கிடையாது. கடவுளை பொறுத்த வரைக்கும் யாருன்னா, உண்மையான பக்தியில் ஒருத்தன் வரான், ரொம்ப கஷ்டப்பட்டு வரான், அவன் கோயிலில் வந்து ரொம்ப நேரம் கால் கடுக்கு நின்று கஷ்டப்பட்டு எப்படியாவது தெய்வத்தை வந்து ஒரு செகண்டாவது பார்த்துட்டு கிளம்பிடுறான் அப்படின்னா அவனுக்கு அனுகிரகம் தான் அதிகம் கிடைக்குமே தவிர, நம்ம ஈஸியாக ஸ்பெஷல் தரிசனம்னு சொல்லிட்டு போகிறோமே கிடைக்குமான்னா கேள்விக்குறி தான்.